பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவளிக்க திட்டம். பரபரக்கும் டெல்லி. திமுகவின் அடுத்த மூவ் என்ன? எதிர்க்கட்சிகளுக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவுகள் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறியுள்ளது. மக்களவையில் அரசியல் சாசன திருத்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மையை எட்டுவதற்கு மோடி அரசுக்கு இப்போது வெறும் 6 எம்பிக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மகளிர் இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய தொகுதி மறுவரையறை அரசியல் சாசன திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் மக்களவையில் தோல்வியடைந்தது. அப்போது என்டிஏ கூட்டணிக்கு 54 வாக்குகள் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் அதை எளிதாக நிறைவேற்ற அரசுக்கு வாய்ப்புள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பெரிய பிளவுதான் என்டிஏவின் பலத்தை அதிகரித்துள்ளது. அக்கட்சியின் 28 மக்களவை எம்பிக்களில் 20 பேர் அதிருப்தி எம்பிக்களாக மாறி நேஷனலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியில் இணைந்துள்ளனர். அவர்கள் இப்போது என்டிஏ கூட்டணியின் ஒரு பகுதியாக உள்ளனர். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா பிரிவில் உள்ள 9 எம்பிக்களில் 6 பேர் கட்சியை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர்கள் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா பிரிவில் சேரக்கூடும். இது ஆளும் கூட்டணியின் பலத்தை மேலும் அதிகரிக்கும். காங்கிரசுடனான கருத்து வேறுபாட்டால் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறிய மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக சில கோரிக்கைகளின் அடிப்படையில் அரசுக்கு ஆதரவளிக்கக்கூடும் என்று டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவின் 22 எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தால் ஆளும் கட்சியின் வாக்கு எண்ணிக்கை 348ஆக உயரும். மக்களவையின் தற்போதைய சூழலில் ஒரு அரசியல் சாசன திருத்த மசோதாவை நிறைவேற்ற 352 வாக்குகள் தேவை. திமுகவும் ஆதரித்தால் என்டிஏவின் பலம் 348ஆக இருக்கும். மீதமுள்ள 6 வாக்குகளை பெறுவதற்காக சமாஜ்வாதி கட்சியில் உள்ள அதிருப்தியாளர்கள் அல்லது எதிர்க்கட்சிகளில் உள்ள மற்ற சிறிய பிராந்திய கட்சிகளை பாஜக குறிவைப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவையிலும் 2/3 பங்கு பெரும்பான்மைக்கு என்டிஏவுக்கு இன்னும் 6 வாக்குகளே குறைவாக உள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களின் ராஜினாமாவால் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கான இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்த எண்ணிக்கையும் என்டிஏ எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அரசு மீண்டும் அறிமுகப்படுத்தலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து பாஜகவின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம்.